forabet.com இது வந்து ஆன்லைன் ஸ்போர்ட்ஸ் பெட்டிங் வெப்சைட். இதில் வந்து கிரிக்கெட், ஃபுட்பால், டென்னிஸ் அப்படின்னு 10க்கும் மேற்பட்ட கேம்ஸ் இருக்குது. எந்த டீம் கரெக்டாக ஜெயிக்கும் அப்படின்றத உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த டீமில் பெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மணி ஈஸியாக சம்பாதிக்க முடியும். நீங்கள் மணி ஏர்ன் பண்ணதை இன்ஸ்டண்ட்டாக பேடிஎம்க்கு நீங்கள் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற ஸ்பெஷல் லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட் டெபாசிட்டில் உங்களுக்கு வந்து 200% எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் கிடைக்கும். ஹெல்த் வித் ஆப்பிள் சைடர் வினிகரோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இது வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் 30 ml வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, ஓவரால் பாடி ஃபங்க்ஷனுக்கு நல்லது. ஏதோ ஒரு 2 பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா நம்மளால் சொல்ல முடியும். இப்போ ஆப்பிள் சைடர் வினிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிங்கோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். பொதுவாக பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நம்ம வாக்கெடுத்து சீவிர இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முடி கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் பேலன்ஸ் 4 சீரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா முடி வளரும்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டவுட் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறதுனா வாங்கலாம். ப்ராடக்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மென்ஸ் ஃபேஷன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜீன்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். எஸ், அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம எல்லோரும் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஜீன்ஸ் வச்சுருந்தோம், காலேஜ் படிக்கும்போது ஜீன்ஸ் வச்சுருந்தோம், வேலைக்கு போகும்போது ஜீன்ஸ் வச்சுருப்போம், ஒரு அப்பா ஆனாலும் நம்ம ஜீன்ஸ் வச்சுருப்போம். ஜீன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேன்ஸ் லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். நம்மளோட ட்ரெஸ்ஸிங் ரேக்கில் எப்போவும் இருக்கிற ஜீன்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பசங்க வந்து கரெக்டான ஜீன்ஸ் சூஸ் பண்ணுறாங்களா, வெர்சடைல் ஜீன்ஸ் சூஸ் பண்ணுறாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. கிளாசிக்கான ஜீன்ஸ் நிறைய பசங்க சூஸ் பண்ணுறது கிடையாது. நிறைய பசங்க வந்து ஆசிட் வாஷ் ஜீன்ஸ் எல்லாம் இன்னும் போட்டுட்டு இருக்காங்க, ஸ்டைலிஷாக இருக்கும்னு நினச்சிட்டு. பட் பிரதர்ஸ், 2020 உங்களோட ஸ்டைலை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி ப்ரோ எனக்கு வந்து எல்லா ஷர்ட்டையும் கம்பைன் பண்ணணும் ப்ரோ, எதுக்குமே எல்லாத்துக்கும் பாட்டம் பர்ஃபெக்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஜீன்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த 6 ஜீன்ஸ் டைப் நீங்கள் வச்சுருந்தால் மட்டும் போதும், உங்களால் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா அவுட்ஃபிட்ஸையும் கம்போஸ் பண்ணி எடுத்துட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஜீன்ஸ் நீங்கள் எல்லோரும் 2020 ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது என்னன்னா ஒரு ஒயிட் கலர் ஜீன்ஸ், அதுவும் சாலிட் ஒயிட் ஜீன்ஸ். ஒயிட் ஜீன்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது நிறைய பசங்க வந்து ஒயிட் ஜீன்ஸா ப்ரோ, அது எப்படி மேட்ச் ஆகும் ப்ரோ, நான் கொஞ்சம் கருப்பாக இருக்கேன், ஒரு லைட் ப்ரௌனில் இருக்கேன், மாநிலம் ப்ரோ, எனக்கு செட் ஆகுமானா ஒயிட் ஷர்ட் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஒயிட் ஜீன்ஸ் செட் ஆகும். கலர் தான் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குது, பட் அதை வியர் பண்ணும்போது உங்களோட ஷர்ட் வந்து பயங்கர ஹைலைட்டிங்காக தெரியும். ஷர்ட்டு, ஷூவு எல்லாமே ஹைலைட்டிங்காக தெரியும். என்னை நம்புங்க, இது உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா ஒயிட் ஜீன்ஸ் வியர் பண்ணுற வரைக்கும் எனக்கும் செட் ஆகாது அப்படின்னு தான் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. பட் ஒன்ஸ் வியர் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த ஜீன்ஸ்லேயே ஒரு கிளாஸான ஒரு ஜீன்ஸ் என்னடா இந்த ஒயிட் கலர் ஜீன்ஸ் தான் ஒரு ரிச் லுக் நம்மளோட பர்சனாலிட்டிக்கு ஆட் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ஜீன்ஸ் நம்ம எல்லோரும் 2020 ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது என்னென்னா டிஸ்ட்ரெஸ்டு ஜீன், பிளாக் டிஸ்ட்ரெஸ்டு ஜீன். அதாவது முட்டிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக டீராக இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஹோல்டு இருக்கும். ஒரு பிளாக் ஜீன் ப்ளஸ் ஒரு செக்குடு ஷர்ட், ஒரு பூட்டெல்லாம் வியர் பண்ணும்போது நம்ம அவுட்ஃபிட்டுக்கு ஒரு ரக்கட்னஸ் ஆட் ஆகும். அதாவது இந்த டிஸ்ட்ரெஸ்டு ஜீன்ஸோட பேசிக் ஐடியா என்னடானா நம்ம ட்ரெஸ்ஸிங் மூலமாகவே ஆப்போசிட் பர்சனுக்கு நம்ம வந்து அந்த ஆட்டிடியூடு காமிக்கலாம். நான் ஒரு பேட் பாய் அப்படின்ற ஆட்டிடியூட். யூஸ்வலாக நம்ம பேசி தான் ஆட்டிடியூட் காமிப்போம். பட் நம்ம வந்து இந்த மாதிரி லெதர் ஜாக்கெட்டோ ஒரு டிஸ்ட்ரெஸ்டு ஜீன்ஸ் எல்லாம் வியர் பண்ணும்போது நம்மளோட பாடி லாங்குவேஜ்லேயே நான் ஒரு பேட் பாய் அப்படின்ற அந்த ஆட்டிடியூடு காமிக்க முடியும். ஸோ அந்த ஆட்டிடியூட் காமிக்கணும் அப்படின்னா ஒரு லைட் வாஷ் டிஸ்ட்ரெஸ்டு ஜீன்ஸ். இந்த வீடியோவில் தெரியறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ப்ளூ ஜீன். அதில் வந்து பார்த்திங்கன்னா தொடையிலையும் முட்டிலையும் சின்ன சின்ன டியர்ஸ் இருக்குது. பிளாக் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை லைட் ப்ளூவில் டிஸ்ட்ரெஸ்டு வாங்குறதுனாலும் வாங்கலாம். டிஸ்ட்ரெஸ்டுனா இந்த 2 மட்டும் வாங்குங்க, அதுதான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் எக்காரணத்தை கொண்டு இந்த பிக்சரில் தெரிய மாதிரி பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்கிறதெல்லாம் வாங்காதீங்க. அது வந்து மேபி அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் செட் ஆகும், பட் நம்ம ஊர் கல்ச்சருக்கு அது செட் ஆகாது. ஊரில் இருக்கிற நாயில் நம்மளை துரத்த ஆரம்பிச்சிடும். ஸோ சின்ன சின்ன டியர்ஸ் டீசெண்டாக இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் ஜீன் டைப் நம்ம எல்லோரும் 2020 ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது ஒரு கிரே ஜீன்ஸ், லைட் கிரே ஜீன்ஸ். கிரே ஜீன்ஸ் எத்தனை பேர் வச்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த கிரே ஜீன்ஸும் நான் வந்து ஒயிட் ஜீன்ஸ் மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குற வரைக்கும் எனக்கு வந்து ட்ரை பண்ணலாமா, தேவையில்லாமல் காசு வேஸ்ட் பண்ணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒன்ஸ் கிரே ஜீன்ஸ் ப்ளஸ் ஒயிட் ஷர்ட், கிரே ஜீன்ஸ் பிளாக் ஷர்ட், கிரே ஜீன்ஸ் மற்ற ஷர்ட்ஸோட கம்பைன் பண்ணும்போது வா அப்படியே தனியாக நிற்கிது. அண்ட் கிரே ஜீன்ஸ் எல்லாம் வியர் பண்ணும்போது கீழே நீங்கள் பின் ரோல் பண்ணி விட்டுட்டு டிஷர்ட்லாம் வியர் பண்ணும்போது உங்களோட ஸ்டைலே வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக தெரியும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், கம்மிங் பேக் டு த டாபிக், ஃபோர்த் ஜீன் டைப் நம்ம எல்லோரும் 2020 ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது. 2020 ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது பெரிய பில்டப்லாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் இந்த ஜீன்ஸ் எல்லோரும் நீங்கள் வச்சுருப்பீங்க. அது என்னடா பிளெயின் பிளாக் ஜீன்ஸ். இந்த ஜீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிசைனுமே இருக்கக்கூடாது, எந்த ஒரு வியர் அண்ட் டியருமே இருக்கக்கூடாது, ஜஸ்ட் பிளெயின் ஜீன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ்லேயே மோஸ்ட் பேசிக் ஜீன்ஸ். ஏன்னா
எனக்கு வந்து எந்த கலர் ஷர்ட் கூட எந்த கலர் பேண்ட் போடுறதுன்னு தெரியல ப்ரோ, கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் அப்படின்னா ஒரு பிளாக் பேண்ட் போட்டு நீங்கள் போகலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா அப்பர் கூடயும் இந்த பிளாக் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகும். அண்ட் பிளாக் ஜீன்ஸ் வாங்கும்போது பசங்க என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே ஒரு பிளாக் ஜீன்ஸ் வாங்கி வைக்கிறது. இந்த பிளாக் ஜீன்ஸ் அப்படிங்கிறது மல்டிபிள் டைம்ஸ் நம்ம வியர் பண்ணுவோம். ஒரே ஜீன்ஸை ரெகுலராக வியர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜீன்ஸோட லைஃபும் போயிடும், அது டக்குன்னு ஃபேட் ஆயிடும். ஸோ பிளாக் ஜீன் மட்டும் ஒரு 2-3 ஜீன் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், 5th ஜீன் டைப் நம்ம எல்லோரும் வச்சுருக்க வேண்டியது ஒரு டார்க் ப்ளூ டெனிம் கண்டிப்பாக நம்ம வச்சுருக்கணும். டார்க் ப்ளூ டெனிம் இந்த வீடியோவில் தெரியறது தான் ஒன் ஆஃப் தி கிளாசிக் ஜீன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இது நார்மல் ஷாப்ஸில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. சின்ன சின்ன பிராண்ட்ஸ் எல்லாம் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. இப்போது லெவிஸு, பீட்டர் இங்கிலாந்து இந்த மாதிரி பிராண்ட்ஸில் மட்டும்தான் இந்த ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி ஜீன்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லோக்கல் ஷாப்ஸில் நான் நிறைய தேடி பார்த்தேன், டார்க் ப்ளூ டெனிம் மட்டும் எனக்கு கிடைக்கல. இந்த ஜீன்ஸ் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, ப்ரோ இது வந்து ஒரு ஓல்டு ஸ்கூல் டைப்பாக இருக்குது, ஏதோ பழைய காலத்து ஜீன்ஸ் மாதிரி இருக்குது, ஏன்னா எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை, ஜஸ்ட்டு பிளெயினாக இருக்குது அப்படின்னு தான் தோணும். பட் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, mid-20s இருக்கீங்க, 25-26 அந்த ஏஜில் இருக்கீங்க, 30+ எல்லாம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இதை வச்சுருக்கணும். ஏன்னா நான் சொன்ன எல்லா ஜீன்ஸை வியர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு யூத் லுக் மட்டும்தான் ஆட் ஆகும். பட் இந்த ஜீன்ஸோட நீங்கள் ஒரு ஷர்ட் வியர் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஜீன்ஸ் வியர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஆட் ஆகும். ஏதோ ஒரு மெச்சூர்டு பர்சன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் மாதிரி ஒரு லுக் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அதுதான் இந்த டார்க் டெனிமோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் உங்களுக்கே வந்து அது ஃபீல் ஆகும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட லாஸ்ட் ஜீன் டைப்புக்கு நம்ம வந்துட்டோம். 6th ஜீன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து லைட் வாஷ் ஜீன்ஸ் இல்லை அப்படின்னா டார்க் வாஷ் ஜீன்ஸ், இந்த ரெண்டுமே வாங்கி வச்சுக்கிட்டா நல்லது. லைட் வாஷ் அப்படின்னா கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கும். டார்க் வாஷ் அப்படின்னா டார்க் கலரில் லைட்டாக அந்த வாஷ் இருக்கும். அதுதான் இந்த லைட் வாஷ் அண்ட் டார்க் வாஷ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் யூத், அதாவது நம்ம காலேஜ் போகிறோம், இந்த யூத்தில் இருக்கோம் அப்படின்னா இந்த லைட் வாஷ் ஜீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகும். டிஷர்ட்ஸ் கூட, செக்குடு ஷர்ட் கூட எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகும். அண்ட் இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ண இந்த 6 ஜீன்ஸ் மட்டும் நீங்கள் 2020 ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கிளாஸ் எலிவேட் ஆகும். அதை விட்டுட்டு ஸ்டில் நம்ம இந்த ஆசிட் வாஷ் ஜீன்ஸு, ஸ்ட்ரைப்டு ஜீன்ஸ் எல்லாம் வியர் பண்ணோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இந்த சென்ஸ் ஒரு டைமுக்கு ட்ரெண்டாக இருக்கும். பட் இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ண ஜீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைம்லெஸ் ஜீன்ஸ். ஒன்ஸ் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 5-10 இயர்ஸ் வரைக்கும் கூட அதோட ட்ரெண்ட் இறங்காது, அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த ஒரு தம்ஸ் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் எனக்கு நிறைய ஆடியன்ஸ் கிடைப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃபோட உங்களை வந்து பார்க்குறேன். Until that, bye from Sanju.